உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது 3 பொருட்களை வச்சு அருமையான பட்டர் குக்கீஸ் வீட்டிலையே தயார் செய்கிறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டர் குக்கீஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் போகிற குழந்தைகளோட லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு அனுப்புறதுக்கு கூட இது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரிக்கு அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் சொன்னால் கலராக சாக்லேட் எல்லாம் போட்டு ஜாம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து 2-3 மணித்தேலத்துக்கு முன்னுக்கே 50 கிராம் அளவுக்கு பட்டரை வெளியில் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் போட்டுக்கோங்க. ஐசிங் சுகர் போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். நல்ல ஒரு க்ரீம் மாதிரிக்க இது வரணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பதம் ரொம்ப க்ரீம் மாதிரிக்க வந்திருக்குது. இப்போ இந்த மிக்ஸ் இந்த பதத்தில் வந்த உடனே 1/2 கப்பும் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட கைகளால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு டோவாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் குக்கிக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ஷீட் ஒன்று நீங்கள் உங்களோட சாப்பிங் போர்ட்லேயோ அல்லது ஒரு டேபிள் மேலேயோ போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் எடுத்துருக்கிற இந்த டோவை இதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலேயும் ஒரு பேக்கிங் ஷீட் போட்டுக்கோங்க. இது மாதிரிக்கு ஒரு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு இதை நல்லா ரோல் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரோல் பண்ணும்போது இது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் இதை தடிப்பம் இருக்கணும். அதுக்கு மேலே தடிப்பமாக இருக்க தேவையில்லை. இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தடிப்பம் வர மாதிரிக்கு. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இதை ஒரு அச்சு வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது மாதிரிக்கு ஒரு அச்சு ஃப்ளவர் அச்சு ஒன்று வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இந்த பட்டர் குக்கி இதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு கப் கேக் இதில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரிக்க இதை இது மாதிரி ஒரு அழகான ஃப்ளவராக செஞ்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் உங்களோட பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிட்டு இதை 160 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிரும். கண்டிப்பாக இதை பேக் ஆகும் வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் இது நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். இது பார்க்க இது ஆறின பிறகு தான் இந்த பட்டர் குக்கி செட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணின பிறகு பட்டர் குக்கி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் குழந்தைகள் விரும்புகிற மாதிரி நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஜாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் ஜாம் கொஞ்சம் கப்பில் எடுத்துகிட்டு அது நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரிக்க ஜாம் கொஞ்சம் தண்ணி மாதிரிக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நான் ஒயிட் சாக்லேட் அண்ட் டார்க் சாக்லேட் நான் இதில் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இது என்னோடய பேபிக்காக ரெடி பண்ணினது. ஸோ அதனால் நான் சாக்லேட் எல்லாம் போட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் பீனட் பட்டர் இப்படி கூட போட்டுக்கலாம். நான் டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் ஜாமும் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான பட்டர் குக்கி வீட்டிலையே குழந்தைகள் விரும்புகிற டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. பார்த்திங்கன்னு சொன்னால் பட்டர் குக்கி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்களும் இந்த பட்டர் குக்கியை உங்களோட வீட்டில் செஞ்சு ருசித்து சாப்பிடுங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அதோட இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. அதோட இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி.
தேங்க்யூ.